விதியையும் மதிகொண்டு வெல்லலாம். கதை பார்க்கலாமா? பொதுவாக வௌவால்கள் இரவு நேரத்தில் தன் இரையை தேடிவிட்டு பகல் நேரத்தில் உறங்க சென்றுவிடும். அதுபோல ஒரு வௌவால் மரத்தின் கீழே தலைகீழாக உறங்கிக் கொண்டிருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தின் காரணமாக அந்த வௌவால் கீழே விழுந்தது. கீழே விழுந்த வௌவாலை பார்த்து கொண்டிருந்த கீரி ஒன்று அதை சாப்பிட அதன் அருகே வந்தது. கீரி அதை சாப்பிட முன்னே கண்விழித்த வௌவால், "கீரி நண்பரே, என்னை ஏன் சாப்பிட நினைக்கிறீர்கள்?" என்று கேட்டது. அதற்கு கீரியோ, "பறவைகள் என் விரோதிகள். அவைகளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதனால் உன்னை சாப்பிட்டு என் கோபத்தை நான் தீர்த்து கொள்ளப் போகிறேன்" என்று சொல்லியது கீரி. அதை கேட்ட வௌவால், "நான் பறவையே கிடையாது. பறவைகள் பொதுவாக முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன். அதனால் நான் ஒரு விலங்கு" என்று சொன்னது வௌவால். வௌவால் சொல்லியதை நினைத்து பார்த்த கீரியோ அந்த வௌவாலை விட்டுவிட்டது. அதனால் வௌவால் பறந்து சென்றது. சிறிது நாட்களுக்குப் பிறகு மறுபடியும் வௌவால் மரத்தின் கிளையில் தலைகீழாக உறங்கிக் கொண்டு இருந்தது. ஆழ்ந்த உறக்கத்தின் காரணமாக கீழே விழுந்தது. கீழே விழுந்த வௌவாலை மறுபடியும் சாப்பிட கீரி அங்கு வந்தது. கீரி சாப்பிடும் முன் கண் விழித்த வௌவாலோ, "கீரி நண்பரே, நீங்கள் தான் விலங்குகளை சாப்பிட மாட்டீர்கள். ஏன் என்னை சாப்பிட நினைக்கிறீர்கள்?" என்று கேட்டதற்கு கீரியோ, "பறவைகளிடம் நான் உடன்படிக்கை போட்டிருப்பதால் பறவைகள் என் நண்பர்கள். அதனால் பறவைகளை நான் சாப்பிட மாட்டேன். விலங்குகளை மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் உன்னை இப்போது சாப்பிடப் போகிறேன்" என்றது கீரி. அதைக் கேட்ட வௌவாலும், "கீரி நண்பரே, நான் சிறிது காலம் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். நான் விலங்கென்று. இப்போதுதான் தெரிகிறது நான் ஒரு பறவை என்று. எனக்கு இறக்கைகள் இருக்கிறது. நான் பறக்கிறேன் அல்லவா? இதனால் நீங்கள் என்னை சாப்பிடக்கூடாது. நீங்கள் என்னை சாப்பிட்டால் உங்கள் உடன்படிக்கை பொய்யாகிவிடும்" என்றது. அதைக் கேட்ட கீரியோ அந்த வௌவாலை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டது. வௌவால் பறந்து சென்றது. இதனால் என்ன தெரிகிறது? விதியையும் மதிகொண்டு வெல்லலாம் என்று புரிகிறது அல்லவா? வௌவாலானது தன் இறப்பிலிருந்து விதியை தன் மதிகொண்டு வென்றது.